நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, இது நாங்க சேல்ஸ் பண்ணலீங்க. சரி இருக்கட்டு, ஏன்பா விக்கெட் குட்டியில கொடுத்தா நீங்க சொன்ன மாதிரி கசாப்பு தான் வெட்டுறாங்க. அதனால கொஞ்சம் பெருசா இருந்துச்சு வைக்கலான்னு அப்படி வச்சிருக்கீங்க. மனசு கேட்க மாட்டேங்குது இல்லைங்களா? இல்ல குட்டியை பிடிச்சி வெட்டி போடுறாங்களே, அது இந்த சைஸ் ஆக்கும்போது பிடிச்சி வெட்டிடுறாங்க. மனசு கஷ்டமா இருக்கும். ஆமாங்க, அதனாலதான் சரி இருக்கட்டும். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த இளங்கன்று வந்து கசாப்புக்கு கொடுத்துட்றாங்க பாத்தீங்களா? அது எதனாலங்க அது நடக்குது? இல்ல நீ என்ன ஒரு காடு தோட்டம் கண்டிப்பா மாடு. ஆமா, நம்மளுக்கு எத்தனை ஏக்கரா இருக்கீங்க? 5 ஏக்கர். அருகம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோம். என்னடா அருகம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு பார்க்காதீங்க. இந்த கிராமம் எங்க இருக்குங்கிறத அந்த அண்ணாகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து ஒரு 8 மாடுகள் வச்சிருக்காரு. 8ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாடுகள் பெரிய மாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 3 வந்து சினை பிடிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய கன்றுகள், 2 வந்து சிறிய கன்றுகள் வந்து வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அதோட இவர் வந்து வாட்டர் சப்ளை தொழிலையும் ஹோட்டல் தொழிலையும் அண்ணா வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. இது எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். பேரு சுப்பிரமணியங்க. ஊர் வந்து அருகம்பாளையம். இங்க செட்டிவளத்துக்கு பக்கத்துல இருக்கு, மசகாண்டம் செட்டிவளத்துக்கு பக்கத்துல. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 தொழில்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயம் பாக்குறேங்க மெயினா. 4வது ஒரு தொழில்னு சொல்லிட்டீங்க. இல்ல மெயின் விவசாயம் தானுங்க. விவசாயம் தான் அப்புறம் மாடை வச்சிருக்க முடியுங்க. அப்புறம் அதுவா வாட்டர் சப்ளைங்க, ஹோட்டல். சரி, 4 பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நான் விவசாயத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன். விவசாயம்னா நீங்க என்னென்ன மாதிரி விவசாயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தென்னம்பழம் வச்சிருக்கேங்க, ஒரு 100 தென்னம்பழம் பக்கம் வச்சிருக்கேங்க. அதுவா மாட்டுக்கு மேவும். அவ்வளவுதாங்க. இது ரெண்டுமே. காய்கறி வச்சிருக்கேங்க. காய்கறி என்னென்ன வச்சிருக்கீங்க? காய்கறி வெண்டைக்காய், தக்காளி அந்த மாதிரி. இது நீங்க பயிரிட்டு இருக்கீங்களா? கடைக்கு யூஸ் ஆகிற மாதிரி பயிரிட்டு இருக்கீங்க. உங்க கடையிலேயே நீங்க சேல்ஸும் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ அடுத்தது 2வது தொழிலுக்கு வருவோம். நீங்க ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹோட்டல் தொழில்னா நீங்க சாப்பாடு, டீ, காஃபி இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்க மாதிரிங்களா? எல்லாமே கொடுக்குறோம். என்னென்ன கொடுக்குறீங்க அதுல? டீ, காஃபிங்க, வடை, போண்டா, அப்புறம் சாப்பாடு, புரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி இதெல்லாமே நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. மாஸ்டர் இருக்கிறாப்லைங்க. அதுவா பையன் 2 பேர் இருக்கிறாங்க. சரிங்க. அதுவா இப்போ நாங்க 3 பேர் இருக்கிறோம். 3 பேர் இந்த தொழிலையும் இங்க பண்ணுறீங்க. 3வது தொழிலுக்கு வருவோம், வாட்டர் சப்ளை. இப்போ வாட்டர் சப்ளைங்கிறது நல்ல தண்ணி நீங்க சப்ளை பண்றீங்களா? வீட்டு யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் சப்ளை RO பிளான்ட்டும் பண்ணுவாங்க. RO பிளான்ட்ங்கிறது நீங்க எங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வரீங்க? வந்து கோயில் படத்துல இருந்து எடுத்து வரோம். எடுத்துட்டு வந்து எங்க நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க லோக்கல் மட்டும். அங்க ஒரு நிக்குது வருங்க. அது நம்மளுக்கு தான். அது நம்மளுக்கு தான். இது 1500ங்களா? 4000 கண்டிப்பா ஒரு 4000. ஒரு நாளைக்கு எத்தனை சப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும்? ஒரு நாளைக்கு 10 நடை 20 நடைக்கு பக்கம் போட்டோம். லோக்கல்ல தான் வருங்களாண்ணா? லோக்கல் தாங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளங்க. அவ்வளவுதான். ரொம்ப அதிகமா தூரமெல்லாம் போக மாட்டேங்க. ஒரு டேங்க் வந்துன்னா இது எத்தனை லிட்டர் பிடிக்கும்? 4000 லிட்டருங்க. 4000 லிட்டர். எவ்வளவு ரூபாய் சார்ஜ் பண்றீங்க? சார்ஜிங் பக்கம் வந்தா 500 ரூபா பண்ணுவாங்க. சப்ப தனியா தான், நல்ல தனியா தான் 1500 வரும். 1500. இதுல உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குதுங்களா? வருமானம் ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா சம்மர் வந்துருச்சு. இந்த ஒரு வெயில் காலங்கும் போது அதிகமான தண்ணி தேவைகள் வரும். அப்போ இப்படிங்க ரேட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி? இல்ல எப்பவும் ஒரே ரேட் தான். ஒரே ரேட் தான். பண்ண மாட்டேங்க. யாராவது இங்க லோக்கல்ல தேவைப்பட்டாலும் நீங்க கொண்டு வந்து சீசனுக்கோசரம் ரேட் வச்சு பண்ண மாட்டாங்க. எப்பவும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி. சரி, இப்போ 4வது தொழிலான நம்ம மாடுகளை பற்றி நம்ம வருவோம். இதுதான் பிரதான ஒரு தொழிலுங்க. சரி, இந்த ஒரு மாடுகள் வச்சு நீங்க இந்த வளர்க்கக்கூடிய ஒரு தருவாய் வந்து எந்த நிலையில நீங்க ஆரம்பிச்சீங்க? மாடு நாங்க ஆரம்பத்துல இருந்து தொன்று தொட்டு எல்லாம் அப்படியே அப்பா இருந்து அப்படியே வச்சிருக்கேன். அதனால அப்படியே நாங்களும் வச்சுட்டு இருக்கிறேன். மேவெல்லாம் இருக்குங்களா, தட்டுல இதெல்லாம் இருக்கு. அதனால அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் சேல்ஸும் பண்ண மாட்டாங்க, நாங்களே வச்சு. விற்பனைக்கெல்லாம் கொடுக்குறது இல்ல? விற்பனை இல்லைங்க. அப்புறம் காட்டுக்கு உரம் எனக்குல்ல, அதனால மாடு இருந்தா தான் நம்மளுக்கு உரமே கிடைக்கும். எல்லா விவசாயிகளையும் நான் சந்திக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, மாடுகளுக்கு வந்து நாங்க வளர்க்குறது அந்த சாணத்தை எடுத்து நாங்க எருவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம். அப்படி பிரதானமா இதை வச்சு நம்ம வந்து ஒரு பால் தொழில நம்ம செய்யறதை விட இதுக்கு தான் நீங்க அதிகமா பயன்படுத்துறீங்க. பால் தொழிலும் பண்றாங்க. ரெண்டாவது அப்புறம் இதுக்கு யூஸ் ஆகுது. எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க? எத்தனை மாடுகள் பால் கறக்கும் தருவாயில இருக்கு? 3 மாடுங்க. அங்க ஒரு மாடு இருக்குங்களா, அதோட சேர்த்து 3 மாடு பால் கறக்குதுங்க. அப்புறம் பாக்கியில செனாய பிடிக்கிற இதுல இருக்குதுங்க. 3 மாடுகள் கறவை தன்மையில இருக்கு. 3 மாடுகள் இப்பதான் கன்று பெருசாகி எவ்வளவு வருடங்கள் ஆச்சுங்க? அந்த கன்று 1 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ரேஞ்சுக்கு. இன்னும் சினை பிடிக்கக்கூடிய ஒரு ஊசி போடக்கூடிய ஒரு தருவாயில வந்துருச்சுங்களா? ஊசி தான் பயன்படுத்துறீங்களா நீங்க? காலை ஊசி போட்டுருங்க. ஊசி போடு காலையும் இருக்கு பக்கத்தாடிங்க, அதுக்கும் போட்டுருங்க. எது பெஸ்ட்டுங்க உங்களோட பார்வையில? எங்களுக்கு ஊசி தாங்க தொல்லை இருக்காங்க. அது காலைக்கு போட்டா அப்புறம் சேராதுங்க. அப்புறம் இது அது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறீங்க. பால் வந்து நீங்க எப்படிங்க, ஏதாவது சொசைட்டிக்கு ஊத்துறீங்களா இல்ல கறந்து நீங்களே சப்ளை பண்றீங்களா? பால்கார குத்திடுவோம். சரிங்கண்ணா. எவ்வளவு லிட்டர் கொடுக்குறாங்க? 31 ரூபா.
31 ரூபா. ஒவ்வொருத்தர் எல்லாரும் 32 தர்றாங்க. 31 ரூபா, 32 ரூபா. ஆமாங்க. பரவாயில்லைங்களா வருமா? பரவாயில்லைங்க. ஏதோ போயிட்டு உங்களுக்கு இருக்குங்க. அப்புறம் என்ன பண்றது? அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க. சரி, இந்த மாடு வளர்ப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. எப்படி மாடு நீங்க எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க? ஒரு கன்றுல இருந்து நீங்க மாடு பெருசாகி கன்று ஈன்று பால் கறக்கும் தரவை வரைக்கும் நீங்க எப்படி கொண்டு வரீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. மாடு நாங்கள் சிறுசுலேருந்து வளர்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த மாதிரி கண்ணுக்குட்டியிலேருந்து வரப்போ அந்த மாடு குட்டி போட்டுருக்குங்க. ம். அதனால அதை நாங்கள் அப்படியே பொட்டக்கன்று போட்டனால அப்படியே வளர்த்திக்குவோங்க. ம். பெருசு மாடுன்ற வரைக்கும் நாங்களே வச்சுக்குவோம். இது வந்து என்ன? ஜாதியை பற்றி எனக்கு தெரியலைங்க உண்மையிலுமே. சரிங்கண்ணா, ஓகே. இப்போ இதுக்கு எவ்வளவு மாசம் ஆச்சுங்க? இதுங்களா? ஆ. இதுக்கு ஒரு வருஷம். ஒரு வருடம் ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கு. ஒரு வருஷம் ஒரு 3 மாதம் அந்த மாதிரி இருக்கு. இனி இது செனைக்கு உள்ளாங்களா எப்படிங்க? இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இன்னும் கொஞ்சம் பெருசா? ஆமாம். இப்போ போட்டோம்னா ரொம்ப பாதிக்கும். இந்த மாடு செவல மாடுங்க. இது கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமாங்க. பால் நல்லா இருக்குங்க. எங்க வீடியோஸ்க்கு நல்லா இருக்கு. பால் தயிர் எல்லாம் நல்லா கெட்டியா இருக்கு. எவ்வளவு லிட்டர் பால் கறக்குங்க இது? இது ஒரு 10 லிட்டர் கறக்குங்க. 10 லிட்டர் கறக்குங்க. 2 நேரம் சேர்ந்துங்க. 2 நேரம் சேர்ந்து. கன்றை பத்தி சொல்லுங்க. 3 மாசம் ஆச்சுங்களா? ஆமாங்க. இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த இளங்கன்று வந்து கசாப்புக்கு கொடுத்துட்றாங்க பாத்தீங்களா? ஆமாங்க. அது எதனாலங்க அது நடக்குது? கசாப்புக்கு காலக்கண் போட்டுச்சுன்னா கொடுத்துருவாங்க. ஆனா நாங்க வேற வச்சிருக்கிறோங்க. அது காலதாங்க. ஒரு அந்த கண்ணுக்குட்டி காலக்கண்ணு தாங்க. இது வேணா நல்ல ஜாதி கண்ணுங்கிறாங்க. என்ன அப்படியே கசாப்புக்கு கொடுக்கறது வந்து அந்த காலங்கிறனால தான் கொடுத்துட்றாங்களா? பெண் கன்றா இருந்தா அப்படியே வச்சிருப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. வர இது பெண் கன்று தாங்க. அதனால கொடுக்க மாட்டாங்க. இது அப்படியே வச்சுக்குவாங்க இல்லைங்களா? இப்படி அந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. அந்த அது என்ன கன்றுங்க? இதுங்க. இதுங்களா? இது காலக்கண்ணுங்க. இது என்ன பண்ண போறீங்க? இது நாங்க சேல்ஸ் பண்ணலீங்க. இருக்கட்டு ஏன்பா விக்கெட் குட்டியில கொடுத்தா நீங்க சொன்ன மாதிரி கசாப்பு தான் வெட்டுறாங்க. அதனால கொஞ்சம் பெருசா இருந்துச்சு வைக்கலான்னு அப்படி வச்சிருக்கீங்க. மனசு கேட்க மாட்டேங்குது இல்லைங்களா? இல்ல, குட்டியை பிடிச்சி வெட்டி போடுறாங்களே. அது இந்த சைஸ் ஆக்கும்போது பிடிச்சி வெட்டிடுறாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. ஆமாங்க. அதனாலதான் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. சரிங்க. அப்போ அது 2 கறவை மாடு தான். ஆமாங்க. ஆமாங்க. அதுங்க இன்னொன்னுக்குது அங்க பார்க்கலாங்களா? பாருங்க. இருங்க, அதான் புடிச்சிட்டு வந்துடுறேங்க. இந்த மாட்டோட கண்ணு தாங்க அது. எதுங்கண்ணா? அந்த கண்ணுக்குட்டி இதோட. இதோட தானுங்களா? ஆமாம். இப்போதான் கண்ணுக்குட்டி வச்சுங்க. அதான் இந்த கண்ணுக்குட்டி தாங்க. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. இந்த மாடு இப்போதான் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கி ஒரு வருஷம் ஆச்சுங்க. இல்லை, சந்தையில் வாங்கிட்டு வந்த மாடுங்க. சீனாபுரத்துலங்க. சீனாபுரம்? ஆமாங்க. அது மாடுகளுக்கு ஃபேமஸான ஏரியாங்களா? ஆமாம், சந்தைங்க. மாட்டு சந்தை. நாங்கள் சேல்ஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் கண்ணுக்குட்டி நல்லா பொட்டக்கண்ணு போடனால அப்படியே வச்சுட்டீங்க. நல்ல மாடு தான். ஆமாங்க. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இது ஒரு 10-15 லிட்டர் கறக்குது. 5 லிட்டர் கறக்குது. ஓகே. தீவனங்கள்லாம் என்ன தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க? தீவனங்க தட்டுங்க. அப்புறம் கம்மங்கிராசி இருக்கு. மக்காச்சோள தட்டு வாங்கி போடுவோங்க. தவிடு புண்ணாக்கு. தவிடு புண்ணாக்குங்கிறது எவ்வளோ நீங்க லிமிட் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கு? அதெல்லாம் இல்லைங்க. ஒரு ஆப்ரேஷன் மட்டும் போடுவோம். கறக்கிறதெல்லாம் நீங்களே கையில கறந்துக்குவீங்களா? கையில தான். மிஷின் எல்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்ல. பரவாயில்லைங்களா? இது ஒரு லாபகரமா இருக்குங்களா? லாபம் எப்படியோ ஒரு அளவு போயிட்டு இருக்கு. லாபம் பெரிய லாபம் சொல்ல முடியாது. சரி, நீங்க ஒரு நபர் தான் நீங்க இருக்கீங்க. 4 தொழிலையும் எப்படி உங்களால மேற்கொள்ள முடியுது? அண்ணன் இருக்கிறாரு. அவரும் உங்களுக்கு சப்போர்ட். நாங்களே 3 பேர் இருக்கிறோங்க. அதுதான் கேக்குறேன். அப்போ 4 பேர் சேர்ந்ததுனாலதான் இந்த தொழிலை நீங்க பண்ண முடியுது. மாடத்துனா நான் ஒரே ஆள் பார்க்க முடியாது. கடையும் பார்த்துட்டு நாங்கள் இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ 4 தொழிலில் உங்களுக்கான வருமானம் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க? வருமானம் பால் இது மாட்டுகளெல்லாம் பார்த்தாங்கன்னா மாடு ஒரு 10-30 ரூபாய்க்கு இருக்குங்க. அப்புறம் ஹோட்டலில் வந்து அது ஒரு 50 லட்சம் வரைக்கும் வருங்க. அதில் ஒரு 1 லட்சம் ரொட்டேஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கு. அவ்வளோதாங்க. சாமான் வாங்கி போட்டு கரெக்டாக அப்படியே ஓட்டி இருக்கிற கரெக்டாக இருக்கு. ஓகே, சரிண்ணா. அதாவது மாடு வளர்ப்பு பற்றியும் மாடு எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய தொழில் பற்றியும் எங்ககிட்ட பரிந்துட்டீங்க. மிக்க நன்றிங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை மட்டும் கையாளாமல் 4 தொழிலையும் சேர்த்து வந்து அவங்க குடும்பத்தோட பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு காணொலி வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு தொழில் மேற்கொள்றதுக்கு இந்த பதிவு நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சிவாரன் டிவியில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.